குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு மும்முரமாக படிச்சுட்ருக்கக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டிஆர்பியில் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமும் கூட. அதற்கான முழுவதுமாக உங்களோட அர்ப்பணிப்பை கொடுங்க. கண்டிப்பாக நமக்கான சான்சஸ் நமக்கான சீட் இருக்குதுன்னு நம்பிக்கை வாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போது 8th யூனிட்டில் லிட்டரி கிரிட்டிசிசம் அதில் நார்தன் ஃப்ரை ஆக்சுவலி அவரோட ஹெர்மான் நார்த்ரோ ஃப்ரையோடைய ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரை பார்க்க போகிறோம். சரிங்க, நம்ம டேரெக்டாகவே டைம் இல்லைங்கிறதுனால நம்ம மெட்டீரியலுக்குள்ளேயே போயிடலாம். சரிங்களா, நம்ம இது எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவரோட ஒரிஜினல் புக்கில் இருக்க அந்த கண்டென்ட் தான் எடுத்து நடத்துகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஆர்கிடைப் அப்படின்னா என்ன, அது லிட்ரேச்சரை எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குச்சு, அதில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்குச்சு, முதல்ல இதை காயின் பண்ணது யார், அவருடைய நேம் என்ன, அவருடைய ஒர்க் என்ன, எப்படி இது பிரபலமாச்சு, இதை யாரெல்லாம் பிரபலப்படுத்தினா, அதுக்கான வருஷங்கள் என்ன, எந்த ஒர்க்கு மூலமாக பிரபலப்படுத்தினாங்க, இதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், லைன் பை லைனு. அதுக்கு முன்னாடி இப்போது ஆர்கிடைப் அப்படின்னா என்ன தெரியுமா? மூலப்படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலப்படிவம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்களிலிருந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த மூலக்கூறுகள். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், நம்மளோட யூடியூப்பில் ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி ஒருத்தரோட கையில் இருக்கக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா, அதுலேருந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போக 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 அவங்களுடைய தாத்தா அப்புறம் கொள்ளு தாத்தா, அந்த தாத்தா எல்லாருடைய மூலப்படிவத்தையும் கொண்டு போய் சேர்க்குது. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருந்தது தெரியுமா? ஒரு நுணுக்கமான கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளோட சந்ததிகள் நம்ம எந்த வழியாக வந்தோங்கிறத நம்ம ஜீனை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அந்தளவுக்கு இந்த மூலப்படிவம் அப்படிங்கிறது இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மூலப்படிவம் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எங்கேயோ ஒரு 50-60வது மாடியில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க போய் ஒரு 50-60 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பாம்பே இல்லை ஆஸ்திரேலியாவில்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாம்பு பற்றின பயமும் அதே மாதிரி அந்த ஒரு கனவுகளும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இருக்கணுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா, அவனோட மூதாதைகள் இங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாலும் சரி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாலும் அந்த மூலப்படிவங்கிறது, அந்த மரபுங்கிறது, அந்த ஆர்கிடைப் வழியாக அவங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ இது லிட்ரேச்சரில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறதுல தான் இந்த ஆர்கிடைப் அப்படிங்கிறது வந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஆந்த்ரோபாலஜினா என்ன? கல்ச்சுரல் ஓரியன்டாக, சொசைட்டி, ஹியூமன் பீயிங் ஓரியன்டாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எவால்யூஷன், அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது லிட்ரேச்சருக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, பொயட்ரிக்குள்ளேயும் லிட்ரேச்சருக்குள்ளேயும். சரிங்க, மித்தாலஜி அல்லது மித் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் மித்தாலஜி அப்படிங்கிறது, அதாவது பார்ட் ஆஃப் ஹெரிட்டரி ஸ்டோரிஸ். ஹெரிட்டரின்னு என்ன? வழி வழியாக மரபு ரீதியாக வரக்கூடியது, சந்ததி ரீதியாக, முன்னோர்கள் ரீதியாக வரக்கூடியது. அதில் ஒரு பார்த்து தான் மித்துன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மித்து எப்படி அப்படின்னா, நேச்சரில் பார்த்தீங்கன்னா 4 விதமான சீசன்ஸ் இருக்குது. அந்த சீசன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆர்கிடைப் அப்படிங்கிறது லிட்ரேச்சரில் என்ன பண்ணுது அப்படின்னா 4 வகையான ஜானர்ஸை உருவாக்குது. சரிங்களா? 4 சீசன்ஸை 4 டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சராக ஆர்கிடைப், நிறைய ஆர்கிடைப் இருக்குங்க. அதில் ஒரு 4 விஷயங்களை வச்சு மித்து எப்படி இந்த மித்தாலஜி அப்படிங்கிறதும் கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்கள்ல, கதைகள், கதை வழியாக நம்ம முன்னோர்கள் ஃபோக்லோர் வழியாக தான் எல்லாமே கடத்தியிருப்பாங்க. வாய்வழி கதைகள் மூலமாக தான் நமக்கு ஒவ்வொரு சந்ததியுமே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்களுடைய சந்ததிகள் பின்பற்றப்பட்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கடத்திட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போது லிட்ரேச்சரையும் இதில் பிரிக்கிறார். 4 வகையாக பிரிக்கிறார். யாருன்னா நார்த்ரோ ஃப்ரை. சரிங்க, இது ஒரு டைப். அதாவது ஆர்கிடைப் அப்படின்னா ஒரு மூலப்படிவம்னு சொல்லிட்டோம். சரி, முதல்ல இந்த ஆர்கிடைப் அப்படிங்கிற வேர்டை யார் காயின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நார்த்ரோ ஃப்ரைன்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் கிடையாது. இந்த டேர்ம் காயின் பண்ணது கார்ல் யூங் அப்படிங்கிறவர் தான் காயின் பண்ணார். சரிங்களா? இவர் ஒரு ஸ்விஸ்ஸு சைக்காட்ரிஸ்ட் இவர். ஸோ இது சரி, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம்னா
நார்த்ரோப் ஃப்ரையோடைய ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆர்கிடைப் என்ன சொன்னோம், மரபு ரீதியாக மூலப்படிவம் அப்படிங்கிறதா சொன்னோம் மூதாதையர் வழியாக 1951. சரிங்களா, இதுதான் இதுக்கான இன்ட்ரோ. இப்போது நார்த்ரோப் ஃப்ரை அவருடைய ஏஜை பார்ப்போம். 1912 to 1991 வரைக்கும் இவர் வந்து ஒரு 20th centuryயில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியோரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் ஆக்சுவலி ஆர்கிடைப் அப்படிங்கிறத வந்து காயின் பண்ணது கார்ல் யூங். சரிங்களா, CA பின்னாடி வரும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க, CARLJUNG. ஆனால் ஆர்கிடைப்கான கிரிட்டிசிசம் யார் அப்படி பண்ணாங்க, அந்த ஃபவுண்டிங் ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நார்த்ரோப் ஃப்ரை. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஃபுல் நேம் வந்து ஹெர்மான் நார்த்ரோப் ஃப்ரை. 1912 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காருன்னா கனடாவில் பிறந்திருக்காரு. சரிங்களா, கிராஜுவேட் எங்கே பண்ணியிருக்காருன்னா டொரண்டோ யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி ஆக்ஸ்போர்டில் பண்ணியிருக்காப்புல. ஸோ வந்து எப்படி டொரண்டோவில் படித்தாரோ அதே மாதிரி டொரண்டோ யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரது முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு 5 புக்கை பற்றி பார்ப்போம். சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுலேருந்து தான் ஆர்கிடைப் லிட்ரேச்சருக்கான அந்த கிரிட்டிசிசம் ஓரியன்டான விஷயங்களை எடுத்திருக்காரு டெவலப் பண்ணி. சரியா, ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியர்ஃபுல் சிமெண்டரி ஏ ஸ்டடி ஆஃப் வில்லியம் பிளேக் 1947. நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிச்சல அந்த டைம். அப்போ வந்து அங்கே ரொம்ப ஃபியர்ஃபுல் சிமெண்ட்ரிலாம் அங்கே உருவாக்குனாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, லெட் டு த ரீஇன்டர்பிரட்டேஷன்ஸ் ஆஃப் வில்லியம் பிளேக்ஸ் பொயட்ரி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட லேட்டர் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஒர்க் வந்து அனட்டாமிக் கிரிட்டிசிசம் 1957 ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரரி தியரி பப்ளிஷ் இன் த 20th century. ஸோ இட் இஸ் டச் ஸ்டோன் மெத்தட்னு சொல்லுவாங்க ஆர்கிடெக்ட் கிரிட்டிசிசம். டச் ஸ்டோன்னு நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து தேர்டு வந்து ஃபேபிள் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டடீஸ் இன் பொய்டிக் மித்தாலஜி வந்து 1963. ஃபோர்த் ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து த வெல் டெம்பர்ட் கிரிட்டிக் அப்படிங்கிறதும் 1963 ரிலீஸ் ஆச்சு, பப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி த கிரேட் கோட் அப்படிங்கிறதும் த பைபிள் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஃபுல் டைட்டில் 1982 பப்ளிஷ் ஆகுது. இந்த முக்கியமான இந்த 5 விஷயம் தான் இவரோட மெயின் ஒர்க். நிறைய இருக்கும், பட் அதில் இது முக்கியமானது 5. சரிங்க, ஆரிஜின் ஆஃப் ஆர்கிடைப் கிரிட்டிசிசம் எங்கே உருவாச்சு அப்படின்னா அதுக்கு 6 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இதை சொல்ல நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. நெட்சி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா த பேர்ட் ஆஃப் ட்ராஜடி ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு 1872 வந்து கொண்டுட்டு வராரு. சரிங்களா, இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ட்ராஜிக் ஃபார்மு, அதே மாதிரி அதில் இன்டலெக்சுவல் எக்கானமி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதாவும், அதில் டயோனிசிசம், அதுக்கப்புறம் அப்போனியன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்த இதை ஃபார்மேட் பண்ணி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சருங்கிறது வந்து கிரீஸில் இருக்கிற ஒரு ஆள். சரிங்களா, அவர் ஒரு ஆத்தர், ஸோ ஹிஸ்ட்ரி ஆத்தர். ஸோ அந்த மாதிரி அந்த அப்போலினியனையும் டயோனிசியன் நமக்கு தெரியும், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேரை வச்சு ஒரு இதை பிரிக்கிறார். சரிங்களா, அவருக்கு முடிச்சதுக்கப்புறம் 1890 ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஆர்கிடைப் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஞாபகம் வந்துடணும், ஜேம்ஸ் ஃப்ரேசர். ஓகேங்களா, ஜேம்ஸ் ஃப்ரேசருடைய த கோல்டன் பவ் அப்படிங்கிறது 12 வால்யூம் ஆஃப் புக்ஸ் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது 1890. சரியா, இது வந்து த கோல்டன் பவ் வந்து எ ஸ்டடி இன் கம்பேரிட்டிவ் ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து ரீடைட்டில் கொடுத்துருக்காங்க எப்போ பின்னாடி. ஸோ இந்த கோல்டன் பவ் அப்படிங்கிறது எ ஸ்டடி இன் மேஜிக் அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு 1890 பப்ளிஷ் ஆகிருக்கு. தேர்டு பார்ட்டு அல்லது 3வது வால்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் வால்யூம் அல்லது 3வது வால்யூம் வந்து 12 வால்யூமும் அதில் இருக்குது. அது எப்போன்னா 1906 1915 வரையிலும். சரிங்களா, இதுதான் இவரோட இந்த ட்ராவல். ஸோ இது வந்து செகண்டு. ஸோ இவர் வந்து ஜேம்ஸ் ஃப்ரேசருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். தேர்ட் வந்து கார்ல் யூங்கோடைய ஆர்கிடைப்ஸ் அண்ட் கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து 1954 1955 வரையிலும். ஃபோர்த் ஒன் வந்து மிஸ் மேட் பாட்கின் அப்படிங்கிறவங்களுடைய ஆர்கிடைப்பல் பேட்டர்ன் இன் பொயட்ரி சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் இமேஜினேஷன் 1934 ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 5th ஒன் வந்து ரூத் பெனடிக்கோட பேட்டர்ன் ஆஃப்
கல்ச்சர். இவங்க ஒரு லேடி, அவங்க வந்து 1934 இந்த ஒர்க்கை கொண்டுட்டு வராங்க. சரிங்களா? இதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போலியன் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் டிசிப்ளினரி கல்ச்சர் இருக்கு இல்லையா, டயோசியன் அப்படிங்கிறது வந்து அன்டிசிப்ளினரி கல்ச்சர்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்ஷியன் கிரீஸை பொறுத்தவரையிலும் அந்த அப்பல்லோ அப்படிங்கிறது சன்கான் நமக்கு தெரியும். அவங்க என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆர்டர் அண்ட் காம்னஸ் அப்படிங்கிறது அவங்க செலிப்ரேஷன் இருக்கும். அவங்களோட விழா கொண்டாடுறாங்கன்னா அங்கே ஒரு ஆர்டர் இருக்கும், சில காமான ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும், பொறுமையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இது டோட்டலாக கான்ட்ராஸ்ட் வித்தியாசமாகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒர்ஷிப் பண்ணக்கூடிய டயோனிசஸ். அவங்க வந்து காட் ஆஃப் வைன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் காட் ஆஃப் வைன்னா என்ன, குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது தான், கும்மால் அடிக்கிறது தான். ஸோ அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, வைல்டர்னஸ்ஸு. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கடைசியாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா நார்த்ரோஃப்ரையோடைய அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசம், அதுலேருந்து தான் இவர் வந்து இதை டெரிவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் இந்த ஆரிஜின் ஆஃப் ஆர்கிடைப்பல் லிட்ரேச்சர் கிரிட்டிசிசம் உருவாகிறதுக்கு காரணமானவங்க. சரியா? இதில் ஆர்கிடைப் கிரிட்டிசிசமில் ப்ராக்டிசர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா லெஸ்லி ஃப்ளீடர், ஃப்ரான்சிஸ் ஃபெர்கசன், ரிச்சர்ட் சாஸ் அண்ட் ஃபிலிப் வில்ரைட், வில்சன் நைட், மட் பார்க்கின் அதெல்லாம் பார்த்துக்கணும், ஆதன் ஃப்ரை. இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆட்கள், ப்ராக்டிசஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் இப்போது மித் அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆர்கிடைப்னா என்ன, மித்துனா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சரி, ஆர்கிடைப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு யூனிவர்சல் பேட்டர்னாக அது வந்து உருவாகியிருக்கும். லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரீம்ஸு, சோஷியல் ரிச்சுவல்ஸு, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நரேட்டிவ் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கார்ல் யூங்கோடைய ஆர்கிடைப் அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் வந்து என்னென்னா, ஒரு ஆர்கிடைப் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸு ஆன்செஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸை கொண்டுட்டு வந்து ஒரு ஹோல் ரேஸை தான் இது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கண்டென்ட் ஆர்கிடைப் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உள்ளுணர்வை வந்து இணைக்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய தீம், அவங்களோட நினைவுகள், அதுங்களுடைய அந்த ப்ராக்டிஸு, ரிச்சுவல்ஸ், இது எல்லாமே கொண்டு வந்து இணைக்கிறது தான் வந்து இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்க, மித்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீக்கில் வந்து மித்தோஸ் அப்படின்னா வந்து ஸ்டோரி அல்லது பிளாட் அல்லது இன்வென்டட் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? எதை வேணாலும் எந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளாட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் சரி, அதை இன்வென்ட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக என்னென்னா ஒரு கல்ச்சுரல் குரூப்பு, அதாவது நம்பிக்கை உள்ள ஒரு கலாச்சாரம் சார்ந்து நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த மக்கள் வந்து ஃபாலோ பண்ணது. இதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மித் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல், அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டோரியை இதுவும் ஹெரிட்டேஜ் ஸ்டோரியாவிலையும் இது கடத்தப்படுது. இதில் ப்ரொட்டகானிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ஓரியன்டாக இருப்பார். லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ஒரு இவர் இப்போ லெஜெண்ட் ஹனுமான் ஒரு ஹியூமன் வடிவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி வழியாக சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து ஃபோக் டேல் அப்படிங்கிறது சூப்பர் நேச்சுரல் திங்ஸை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்கள வந்து சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே காட் அப்படிங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரியே சிஸ்டமேட்டிக்காக அவங்க மெத்தாலஜியில் இதில் வரவே மாட்டாங்க. ஃபோக்லோர்னால் அவங்க பாட்டுக்கு ஒன்று பாடி அவங்களா ஒன்று கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்கிடைப்னா என்ன, மித்துனா என்ன, இது யார் கொண்டு வந்தாங்க, ப்ராக்டிசஸ்னர் யார், ஆரிஜின் ஆஃப் கிரிட்டிசிசம், ஆர்கிடைப் கிரிட்டிசிசம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சரி, ஓகே. இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்தே போயிடலாம். ஓகே, இப்போ ஆர்கிடைப்ஸை வந்து மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டானது, இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் அப்படின்னாவே என்னென்னா பர்டிகுலர் டு ஜென்ரல், பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு போகிறது. டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லேருந்து பர்டிகுலருக்கு போகிறது. ஓகேங்க? டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டக்டிவ் மெத்தட் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, ஸ்டோரி வந்து ஃபாஸ்டர்ஸ்லேருந்து தொடங்கும். அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான வீழ்ச்சி, எதனால் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி கொண்டு போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி கடைசியாக 2வதாக வந்து ஒரு குறிப்பிட்டு சொன்னால் ஃபாஸ்டர்ஸ் சொல்லலாம். இல்லை ஃபாஸ்டர்ஸை குறிப்பிட்டு தான் இந்த உலகம் முழுக்க நீங்கள் இப்படி மாற்றிக்கணும், ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இதுதான் அதோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆர்கிடைப்னா என்னங்கிறத, ஆர்கிடைப் கிரிட்டிசிசம்னா என்னங்கிறக்கான கான்செப்ட், அப்புறம் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். சரி, இப்போது நான் இது வந்து
ஆர்டர் அப்படி சொல்லிகிட்டே போகிறேன், ஒவ்வொரு பேராகிராஃபை தாண்டி போயிடலாம். சரியா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி என்னென்னா, ரொம்ப ஒரு கொஷின் வரதுக்கான வாய்ப்புள்ள ஒரு கொஷின் என்னென்னா, இவர் நம்மளோட நார்த் ஆஃப் ஃப்ரை என்ன சொல்கிறாருன்னா, பொயட்டிக் மித் மேக்கர்னு என்ன சொல்லுங்கள், ஆனால் நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, இவர் ஆய்வு பண்ணி நான் சொல்லலை, ஆனால் ஒரு மித் மேக்கர் நான் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு ஆர்கிடைப் அப்படிங்கிறது எங்கெங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலேஷன் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹேம்லெட் எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியர், அவர் எங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு முன்னாடி யுவர் ஹேம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 1587 தாமஸ் கிட்ட ஒன்று எழுதியிருப்பார். அவர் எங்கேருந்து எழுதியிருக்காரு தெரியுமா? அவர் ஜெர்மனோட ப்ரிஃபேஸ் வந்து ஒரிஜினலாக இருந்தது. ஸோ ஒரிஜினலாக எங்கே ஃபஸ்ட்டு ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலு ஜெர்மன் ப்ரிஃபேஸ்லேருந்து தொடங்குது. அதுக்கப்புறம் தாமஸ் கிட்ட வந்து யுவர் ஹேம்லெட்னு எழுதுறாரு. 1587 இருந்த இந்த செகண்ட் ஆஃப் மட்டும்தான் இப்போ சர்வைவல் காப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரிஜினல் காப்பி எல்லாமே இப்போ இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ 3 பார்ட்டாக பார்த்துட்டோம். ஓகே, இப்போது more than text director போயிடலாம், டைம் ஆகும். So every organized body of a language can be learned progressively, and experiences shows that there is also something progressive about the learning of literature. Our opening sentences has already got us into a semantic difficulty. Physics is an organized body of language about nature, and a student of it says that he is learning physics, not that he is learning nature. Art like literature, so art like nature is a subject of a systematic study and has to be distinguished from the study itself, which is criticism. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிரிட்டிசிசம்னா என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதாவது ஒவ்வொரு ஆர்கனைஸ்டு பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்படியான வளர்ச்சியாக தான் இருக்கும். நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்படியாக தான் நம்ம நாலேஜை நம்ம வந்து இப்போ 1 to 5th வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து 6th ஒரு 8th வரைக்கும் ஒரு போயம் கொஞ்சம் டீப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 8th மேலே நல்லா ஸ்ட்ராங்காக போகும். 12th மேலே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 12th நைட் அதுக்கப்புறம் டெம்பஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ 12th. ஸோ அந்த மாதிரி அப்புறம் காலேஜ் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக ஃபுல் புக்குமே நம்ம படிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம ஏற்படுத்தி வருது. ஸோ நாலேஜுங்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான், எடுத்தோடனே எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி குடிச்சிடும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாதுங்க. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இலக்கியத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, அதாவது லிட்ரேச்சரை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்வியனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செமாண்டிக் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டில் வந்து வேர்ட் மீனிங் எப்படி இருக்கும், எப்படி எவால்வேட் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஃபிசிக்ஸுக்கு வந்து எப்படி ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டடி ஆஃப் மீனிங் ஆஃப் வேர்ட்ஸோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் கிரிட்டிசிசம், ஆர்கனைசிங் பாடி ஆஃப் ஒரு நேச்சராக இருக்கணும். ஆர்ட்டுக்கு வந்து நேச்சர் தான் நமக்கு வந்து வழிகாமிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளால் ஒரு லிட்ரேச்சர் வந்து லேர்ன் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டீச் பண்ணவும் முடியாது, லேர்ன் பண்ணவும் முடியாது, டீச் பண்ணவும் முடியாது. ஏன்னா லிட்ரேச்சர் அப்படி இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு நேச்சர். இயற்கையை வந்து நம்மளால் லேர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நம்ம டீச் பண்ண முடியுமா? இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்காதுன்னு நிகழ்காலம் இறந்த காலம் அப்படின்னு நம்மளால் கணிச்சு கூடவே முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரேச்சர் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வேணும் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது லிட்ரேச்சரை லேர்ன் பண்ண முடியாது, அதுமாதிரி லிட்ரேச்சர் டீச்சும் பண்ண, ஒரு இலக்கியத்தை லேர்ன் பண்ணவும் முடியாது, டீச் பண்ணவும் முடியாது. ஆனால் கிரிட்டிசிசம், அந்த ஆய்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆய்வை வந்து கிரிட்டிசிசம் வந்து நம்மளால் டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி வந்து கிரிட்டிசிசம் வந்துச்சு, எப்படி வந்து ஸ்டடி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால் லிட்ரேச்சர் ஸ்டடீஸில் டீச் பண்ண முடியும். அதாவது லிட்ரேச்சரை வந்து லேர்ன் பண்ண முடியாது, டீச் பண்ண முடியாது, ரெண்டுலேயுமே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி லிட்ரேச்சர் வந்து ஸ்டடி பண்ணும்போது ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறார். அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் கூடாது, அந்த மாதிரி அணுகவும் கூடாது. ஏன் அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து ஒரு பார்ட்லி சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இது இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வைல் நோ ஒன் எக்ஸ்பெக்டட் லிட்ரேச்சர் இட் செல்ஃப் டு பிஹேவ் லைக் அ சயின்ஸ், தேர் இஸ் surely no reason why criticism as a systematic and organized study should not be
to at least partly a science. So partly science ன்னு சொல்றாரு, not a pure or exact science perhaps, but these phrases form part of 19th century cosmology which is no longer with us. Criticism deals with the arts and will be something of an art itself, but it does not follow that it must be unsystematic. If it is to be related to the sciences too, it does not follow that it must be deprived of the graces of culture அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது லிட்ரேச்சர் வந்து ஸ்டடி செய்யும்போது சயின்டிஃபிக்காகவும் எதிர்பார்க்கக்கூடாது, அணுகவும் கூடாதுன்னு சொன்னாங்க. அது காரணம் என்னென்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் கிடையாதுங்க. லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பார்ட்லி ஒரு கொஞ்சம் சயின்ஸ் கலந்தது தான் சொன்னாங்க. அப்போ பியூராகவும் அல்லது எக்ஸாக்டாகவும் சயின்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, லிட்ரேச்சர் வந்து நான் வந்து பியூர் அண்ட் எக்ஸாக்ட்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்லி சயின்ஸ் மட்டும்தான். எக்ஸாக்டாகவும் பியூராகவும் நான் சயின்ஸ்னே சொல்ல மாட்டேன்னு சொல்ல வர. ஆய்வு கலந்து நம்மளால சொல்ல முடியாது லிட்ரேச்சர் இலக்கியத்தை, இல்லையா? ஆனால் ஆர்ட்டை வந்து சிஸ்டமேட்டிக் வேலை தான் அணுகணும்னு சொல்கிறார். எப்படி சிஸ்டமேட்டிக் வேலை அணுகலாம் அப்படின்னா, ஆர்ட்ஸு, மியூசிக்கு, பெயிண்டிங்ஸு, டான்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு படிப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக் இது இப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து அணுகலான்னு சொல்கிறார். ஆனால் சயின்ஸ் என்ன பண்ணணும், நம்ம டிஸ்கவர் பண்ணணும், அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒரு சயின்ஸுங்கிறத நம்ம டிஸ்கவர் பண்ணணும். ஆனால் இதை என்ன பண்ணலாம், நம்ம சிஸ்டமேட்டிக்காக அணுக முடியும் நம்மளால் ஆர்ட்டை. ஸோ அதை தான் சொல்கிறார். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் டு சயின்ஸு. அதே மாதிரி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கேன் நாட் பி தாட் அண்ட் ஆர் லேர்ன், பட் கிரிட்டிசிசம் கேன் பி டாட் ஆர் லேர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ செகண்ட் பார்ப்போம். இப்போ certainly criticism as we find it in learned journals and scholarly monograph has every characteristics of science. Evidence is examined scientifically. Previous authorities are used scientifically. ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதை அப்படியே படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? டைம் ஆகும். நான் வந்து ஒன்று உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் ஆகும். நீங்கள் அப்படியே நான் தமிழில் சொல்ல உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே பிளேஸில் விடுறேன், நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சயின்ஸுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது அவங்க வந்து ஜேர்னல் ரிசர்ச் பண்ணாலோ அதே போல் தான் லிட்ரரி கிரிட்டிசிசையும் நம்ம பண்ணணும். அதாவது சயின்ஸுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் வந்து லேர்ன் பண்ணுறாங்களோ அந்த ஜேர்னலில், அதே மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் லிட்ரரி கிரிட்டிசிசமுக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ போயமுக்கான சோர்ஸை வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பது எல்லாமே சயின்டிஃபிக்கலி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு போயமுக்கு வந்து சோர்ஸ் அப்படின்னா அது டெக்ஸ்ட் தான். நம்ம இப்போ எதை படிக்கிறோம், போயம்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் படித்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இதை வச்சுக்கிட்டு தான் இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலாக தான் வந்து சேரும். டெக்ஸ்ட்டை வந்து இங்கே சயின்டிஃபிக்னு சொல்கிறார், அவ்வளோதான், சிம்பிள். அந்த ப்ரீவியஸ் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா சோர்ஸு. என்ன சோர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேம்லெட் இருக்கார் இல்லையா? ஸோ அந்த ஹேம்லெட் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது, தாமஸ் கிட்டுக்கு எங்கே இருந்துச்சு, ஸ்காண்டினேவியனோடது. ஸ்காண்டினேவியன் எங்கே இருந்தார், ஹீரோ ஆஸ் அ ஃபுட் அப்படின்னு ஹீரோ ஆஸ் அ ஃபூல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி ப்ரீவியஸ் அத்தாரிட்டியை வச்சு தான் அந்த சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எங்கே இருக்குது, மூலப்படிவம் எங்கே இருக்குது, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம லிட்ரேச்சர் படிக்கிறோம்னா அதுக்கு நமக்கான மூலப்படிவம் எது, ஆத்தர் எழுதுனது, அந்த இறால் எழுதுனது, அந்த நேரத்தில் எழுதுனது, அதுதான் நமக்கான ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்னு சொல்கிறாங்க நம்மளோட ஆர்ட்டை. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னல், அப்புறம் சயின்டிஃபிக்காக இப்படி தான் அணுகணும்னு சொல்கிறாரு. ஸோ ப்ரசோடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ப்ரசோடி அப்படின்னா என்னென்னா, ஓகே, ப்ரசோடி அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ப்ரசோடி அப்படிங்கிறது சயின்டிஃபிக் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போயமில் பேட்டர்ன்ஸை வந்து ரிதமாகவும் சவுண்டாகவும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ரசோடினா என்ன,
தமிழில் சொன்னால் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் ஆய்வு பண்ணக்கூட நம்ம சயின்டிஃபிக் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ ஃபோனட்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபிலாலஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி ஸ்டடி பண்ணுறானோ அது மாதிரி, அதாவது ஃபோனட்டிக்ஸு ஃபிலாலஜியை வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஸ்டடி பண்ணுறாரோ அதே போல் லிட்ரேச்சரையும் நம்ம என்ன பண்ணுவோம், கிரிட்டிக் வழியாக சயின்ஸ் மாதிரி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதா இவர் வந்து இங்கே சொல்ல வர்றார். ஓகேங்களா? அப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் எவ்வளோ, நம்ம 20 + 24 44 சவுண்ட்ஸு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? வவல்ஸு கான்சனன்ஸ் எல்லாமே சார் 20 வவல் சவுண்ட்ஸு 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸு நம்ம சொல்லுவோம். சவுண்ட்ஸ் தான் வச்சுக்கணுங்க. எப்படின்னா லெட்டர் அப்படி பார்த்திங்கன்னா AEIOU. ஓகேங்களா? AEIOU அந்த 5 லெட்டர்ஸும் வவல் பேர்ட்ஸு. ஓகேங்களா? லெட்டர்ஸு. ஆனால் சவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 வவல் சவுண்ட்ஸு 24 கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ்னால் என்ன, வவல் சவுண்ட் அல்லாதது. ஓகேங்களா? அது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸு. எஸ்ஸு கியூ அந்த மாதிரி வரது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ். உச்சரிக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதான் 44 சவுண்ட்ஸு நம்ம சொல்லலாம். ஸ்பீச் சவுண்ட்ஸ் என்னென்ன இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சவுண்ட்ஸு. எல்லாமே நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க, 10th யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்பெஷலி ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது பர்டிகுலராக பார்க்கணுன்னா லிட்ரேச்சரில் எப்படி லாங்குவேஜ் வந்து க்ரோத் ஆச்சு, அதன் வழியாக எப்படி வந்து அந்த வரலாறு வந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாரு. ஸோ சயின்டிஃபிக் வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்திருக்குங்க. சரியா? சயின்டிஃபிக் வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக அது வந்து சப்டிவிஷனாக பிரியுது. ஓகேவா? 2 விதமாக பிரியுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் மூமெண்ட். ஒன்று வந்து சென்ட்ரிஃபியூகல் மூமெண்ட், இன்னொரு சென்ட்ரிபெட்டல் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் மூமெண்ட், CENTRYFUGAL மூமெண்ட்டு. சென்ட்ரிபெட்டல் CNTRIPNTAL மூமெண்ட். ஓகேங்களா? இந்த 2 வகையாக வந்து நம்ம இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? சரி, இந்த 2 வகையை பிரிக்கும்போது இப்போ சரி, இப்போ பர்டிகுலர் லிட்ரேச்சர் வந்து ஒரு ரீடரை எங்கே கொண்டு போய் வெகு தொலைவில் கொண்டு சென்று விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சென்ட்ரிஃபியூகல் வந்து என்னென்னா மூவிங் ஜென்ரல் ட்ரூத் த்ரூ பர்டிகுலர் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா சென்ட்ரிஃபியூகல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதான் பர்டிகுலர் ட்ரூ எங்கே கொண்டு போவோம், ட்ரூத்து உண்மையை கண்டறிவதற்காக. ஹியூமனிஸ்ட் வந்து சென்ட்ரலாக இருப்பது லிட்ரேச்சர் தான். ஹியூமனுக்கு எது சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிஸ்ட்டுக்கு லிட்ரேச்சர் தான் சென்ட்ரல்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு பயோகிராஃபி மாதிரி ஒரு காலம் பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ஹியூமனிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ரைட் சைடில் சென்ட்ரிஃபியூகல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹியூமனுடைய ஹிஸ்டரி பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே லிட்ரேச்சர் வரும். லிட்ரேச்சரும் கிரிட்டிசிசம் பக்கமாக இருக்கும். அப்போது ரைட் சைடில் நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்களா? அந்த சென்ட்ரிஃபியூகல் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி, பொயட்ரி, ஐடியா ஸ்டடி அப்படிங்கிறத இதில் வரும். பொயட்ரியோட ஐடியாஸ் எல்லாமே அந்த ஸ்டடியில் வரும். இந்த பக்கம் லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, ஒரு பயிற்சியில் வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் அங்கே எப்படி இருந்துச்சு, எந்த காலகட்டம் யாரோட ரீனில் இருந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லிட்ரேச்சர் வந்து ஹிஸ்ட்ரியாகவும் ஃபிலாசபியாகவும் 2 பிளவுபட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ சென்ட்ரலில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அது வந்து ஹியூமனிடேரியன்ஸ் லிட்ரேச்சர் கிரிட்டிசிசம் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நம்ம சப்டிவிஷனாக தான் பார்த்தோம். அதாவது செகண்ட்ரியாக தான் ஒரு கிளை மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஃப்ரை. இது வரைக்கும் லிட்ரேச்சர் எப்படி வச்சுருந்தாங்களாம், சப்டிவிஷனாக தான் வச்சுருந்தாங்களாம். அதாவது செகண்டரி லெவலில் தான் வச்சுருந்தாங்களாம். ஹியூமனிட்டிஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்டரி, ஹியூமனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபிலாசபி, இந்த 3 வச்சு தான் லிட்ரேச்சரில் கிரிட்டிசிசம் வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லி நார்த்தன் ஃப்ரை சொல்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க. ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஹியூமனிட்டிஸ் அந்த லிட்ரேச்சரோட கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலாசபி, இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து கிரிட்டிசிசத்தை அணுக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே இப்போது பேட்டர்ன், இதோட பேட்டர்ன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஓகே இங்கே இருக்குது. ஓகே,
பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் என்னென்ன. கிரிட்டிசிசம் எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஆர்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கிரிட்டிசிசம் வந்து ஆர்ட்டை இது பண்ணுது. இது ஒரு மிஸ்ஸியாக இருக்கேன். ஓகே, ஆர்ட் வந்து டீல் பண்ணுது. ஃபிலாசபி வந்து விஸ்டமன்ஸ், அதாவது ஞானம் சம்மந்தப்பட்டது, அறிவாக இருந்த. ஸோ விஸ்டமை ஃபிலாசபிங்கிறது அவங்க வந்து ஞானம் பெற்றவங்க தான் ஃபிலாசபி தத்துவம் பேச முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் அல்லது ஒரு ஈவெண்ட்ஸை வந்து நரேட் பண்ணி சொல்கிறது. ஒரு ஆக்ஷன் வந்து நரேட் பண்ணுறது ஹிஸ்டரி. அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகேவா, அதாவது ஆக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு நடந்து முடிந்த ஈவெண்ட், அதை தான் வந்து நம்ம ஆக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, இப்போது எப்போவுமே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக லிட்ரரி கமெண்டேட்டர்ஸ் மேலே ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்ரேச்சரில் வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து கமெண்டேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமெண்டேட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ணனை செய்கிறவங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக் இல்லை, சரியா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டூடோ ஸ்டேட்மெண்ட் போலி வர்ணனையாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கிரிட்டிசிசமே ரெண்டாக பிரிக்கிறாருங்க. ஒன்று வந்து ஒரு என்ன சொல்கிறது, கமெண்டேட்டரி எப்போவுமே ஒரு சந்தேகமே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் கொடுக்குறவங்க வந்து ஒரு குட் போயட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, குட் கிரிட்டிசிசர் அப்படின்னு சொல்லலாம். இது சூடோனியம்னா போலியான போர்வை போத்திக்கிட்டு தவறான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறவங்க வந்து கமெண்டேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லிட்டில் சென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாரு. யார், நார்த்ரோப் ஃப்ரை. ஸோ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து ஃபிசிக்கல் அல்லது கெமிஸ்ட்ரியில் மாதிரி சரியாக சயின்டிஃபிக் ரீதியாக அணுகுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அணுகிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே லிட்ரேச்சரை கமெண்ட் செய்கிறவங்க, லிட்ரேச்சர் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க ரொம்ப டீப்பாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கைடு மாதிரி சொல்கிறாரு. சரியா, ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் வருது. சரிங்க, இப்போது சூடோ ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா, சரி. சூடோ ப்ரொபோசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அறுதியுரைன்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சூடோ ப்ரொபோசிஷன் அப்படின்னா ஒரு அரைகுறையான போலித்தன்மை வாய்ந்த அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு அர்த்தமாக இருக்குது. ஸோ சூடோ அப்படின்னா அன்கிளியர்னு அர்த்தம், அல்லது அன்சயின்டிஃபிக் கிரிட்டிசிசமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். சரி, ரெண்டு வகையான கிரிட்டிசிசமாக இங்கே அவர் பிரிக்கிறார் நார்த்ரோப் ஃப்ரை. என்ன சொல்கிறார் அப்படின்னா மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம், மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறார். ஸோ இது எல்லாமே திரும்ப திரும்ப அதே வரதுனால நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஓகே. கிரிட்டிசிசம் ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் அண்ட் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம். ஸோ மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னென்னா ஒரு கேஷுவலாக இருக்கும், அந்த வேல்யூ ரொம்ப கேஷுவல் வேல்யூவாக இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி லெஸர் கிளாஸஸ் கான்வர்சேஷன், ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வகுப்பினர்களை வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதேமாதிரி ஒரு மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறது இவரோட கோரிக்கையாக இருக்குது. அதேமாதிரி செமாண்டிக்ஸ் கிரிட்டிசிசம், அதை வந்து உருவாக்கலைன்னா அது மீனிங்லெஸ் ஆகிடும். சிஸ்டமேட்டிக்காக என்னென்னா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். அந்த கிரிட்டிசிசம் உருவாக்கலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிரிட்டிசிசம் என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஓகேங்களா, அதேமாதிரி கேஷுவல் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் இருக்கவே கூடாது அப்படி சொல்கிறாரு. அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து டேஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்டில் வந்து டேஸ்ட் இருக்கணும். அதேமாதிரி சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கன்னா கம்பல்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. சரிங்க, ஓகே. இப்போது ஒரு கொஷின் கேட்குறாரு, கேஷுவலான வார்த்தை, ஃபார்மு, சென்டிமெண்டலு, கம்பல்ஷன், ரிலீஜியஸ்ஸு, அப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரெஜுடைஸ், இது எல்லாமே வந்து முன்கருத்தை சார்ந்து சொன்னார் அப்படின்னா இவர் சில பேரை வந்து சில எழுத்தாளர்களை நேரடியாகவே சாடியிருப்பார். அவங்களும் யார் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆன்டிதீசிஸ் அப்படின்னா ஒரு ஷேக்ஸ்பியரோட ஸ்டடீஸில் லைஃப் ஆஃப் மில்டன் புக்ஸ் இதை தான் ஒரு ஆன்டிதீசிஸ்னு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இது என்ன ஆன்டிதீசிஸ்னால் என்ன நம்ம பொதுவாக சொல்லுவோம்னா ஆப்போசிட்டு, எதிராக. ஆன்டி அப்படின்னா ஆன்டி இந்தியன்னா என்ன, இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை கொண்டு வந்து ஆன்டி இந்தியன்னு சொல்கிறோம். ஒரு தவறான கருத்துக்களை முன்வைக்கிறவன், அந்த மாதிரியான அர்த்தமாகும். ஸோ அப்போது ஷேக்ஸ்பியர்ஸோட ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைஃப், அவருடைய மில்டனோட புக்ஸு, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா சென்டிமெண்டல் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷுவலாக கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த சொல்கிறார். அது லிட்ரரி வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து கற்பனையாகவோ அல்லது லிட்ரேச்சரில் வந்து கான்வர்சேஷனை பேசுகிறது வந்து இமேஜினேஷனாக பேசுகிறது, அந்த சூடோ கிரிட்டிசிசம், இந்த போலியான விமர்சனம், இது எல்லாமே இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் யார், ஆன்டிதீசிஸ்க்கு உதாரணம் வந்து ஷேக்ஸ்பியர் ஸ்டடீஸ், லைஃப் அண்ட் மில்டன்ஸ் புக்ஸ்ன்னு சொல்கிறாரு. இது ஒரு பாயிண்ட், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஓகேங்களா, அடுத்து
லிட்டரரி கினிக்கல். ஓகேங்களா? ஓகே, நம்ம 4th பேராகிராஃப் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, லிட்ரரி கிரிட்டிக்கலை வந்து பார்த்திங்கன்னா, கற்பனையான லிட்ரேச்சரை வந்து கன்வர்சேஷனாக பேசுகிறது யார், இமேஜினேஷனாக பேசுகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போலி விமர்சகராக யார் எங்கே சொல்கிறாருன்னா, ஜான் மில்டனுடைய அந்த லாங்குவேஜில் வந்து டம்பிங், அதாவது டெத் லாங்குவேஜ் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னதா டிஎஸ் சொல்கிறாராமா. அதாவது டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் மில்டனுடைய லாங்குவேஜ் வந்து ஒரு டம்பிங் லாங்குவேஜ், ஒரு டெட் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? யார் சொன்னார்னா எலியட் சொல்லியிருக்கார், டிஎஸ் எலியட். இதை சுட்டி காட்டுறாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் இப்படி மில்டன் வந்து குற்றம் சொன்னவர். அதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ஸ்டடியை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப வியந்து பார்க்க மில்டனுடைய இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, மில்டன் ரோட் நோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மில்டன் ரோட் நோ லாங்குவேஜ், டெட் லாங்குவேஜ் எழுதியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் மில்டனை வந்து கிரிட்டிசிசம் பண்ணி அதை திரும்ப வந்து நான் வாங்கிக்கிறேன், மில்டனை வந்து சொன்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாலஜிஸ் கேட்டதாக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ மில்டனுடைய பர்பஸை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் திரும்பவும் இப்போ வந்து 20th செஞ்சுரியில் தன்னுடைய தனித்தன்மையை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. ஸோ டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறாருன்னா, சிட்சாட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிட்சாட் தான் அது. லிட்ரரி சிட்சாட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜான் மில்டன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்னிசன். ஓகே, இந்த டென்னிசனையும் ஷெல்லியும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. சரியா? ஓகே, டென்னிசனுடைய போயம்ஸை வந்து அவுடேட்டட்னும் ஷெல்லியோடது போயம் வந்து ஸ்டில் பியாரிஷ் அதை படிக்கிறாங்க, இன்னும் படிக்கிறாங்க ஷெல்லியோடது. டென்னிசன் வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு, பழசாயிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிபி ஷெல்லியோடது, பெர்சி ஷெல்லியோடது வந்து இன்னும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அப் அண்ட் டவுனுங்கிறது கிரிட்டிசிசம்க்கு இருக்க தான் செய்யுது. கிரிட்டிசிசம் மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிறது பொதுவாக ஒவ்வொரு இப்போ ஃபேஷனாக இருக்கட்டும், அந்த மக்களோட லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு அடாப்டேஷன் கல்ச்சர் எல்லாமே ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகுறதுங்கிறது இட்ஸ் யூஸ்வல். இது வந்து ஒரு தனித்துவம்லாம் கிடையாது, இது வந்து நார்மலாக நடக்குது. அந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்க தான் செஞ்சிச்சு. இதை தான் வந்து சூடோ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி இருக்கணும்னா, லெசர் கிளாஸ் வந்து கிரிட்டிசிசம் வந்து வரவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு கிரிட்டிசிசம் வந்து நம்ம வந்து மெயினாக ஒரு ஃபோக்கஸ்ஃபுல் கிரிட்டிசிசமாக, ஒரு யூஸ்ஃபுல் கிரிட்டிசிசமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஒரு கருத்தாக இருந்துச்சு. சரியா? இப்போது 2 மூமெண்ட்டை பற்றி சொல்கிறார் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். உதாரணம் சொல்லி ஒரு 2 மூமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸை சொல்கிறார். ஒன்று சென்ட்ரிஃபியூகல் சொன்னாரியா, அதுக்கப்புறம் பேட்டல் அப்படின்னு சொல்கிறார். சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா ஜென்ரல் டு பர்டிகுலர். சரிங்களா? இப்போ பிபின்னு வருது பாருங்கள், கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறது ஜென்ரலிருந்து பர்டிகுலர் ட்ரூத்து. ஓகேங்களா? எப்படி நம்ம டிடெக்டிவ் இன்டெக்டிவ் மெத்தடோ அதே மாதிரி தான். இப்போ இது சென்ட்ரிபெட்டல் அப்படிங்கிறது பர்டிகுலர் ட்ரூத் டு ஜென்ரல் ட்ரூத்து. ஒரு ஸ்பெசிஃபிக்காக இன்டெக்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். இன்டெக்டிவ் மெத்தட்னா பர்டிகுலர் டு ஜென்ரல். ஓகேங்களா? ஜென்ரல் டு பர்டிகுலர் அப்படின்னு டிடெக்டிவ் சேம் அதே தான். இப்போது இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சென்ட்ரிபெட்டல் அப்படிங்கிறது பீன்னு வருது பாருங்கள், பெட்டல். ஸோ அப்போ பர்டிகுலர் பெட்டல். ஃபியூகல் அப்படிங்கிறது இது பர்டிகுலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரல் பெட்டல் அப்படின்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வருதுன்னா, ஆன்டிதீசிஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆன்டிதீசிஸ் பார்த்துட்டாச்சு. அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் தான் இருக்குது ஜென்ரல் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். சரியா? இப்போது சென்ட்ரி பெட்டல் அப்படின்னா லிட்ரரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சராக வந்து அனலைஸ் பண்ணும்போது
ஃபார்மு, அதுக்கப்புறம் ரிதம், அதுக்கு ஒரு பேட்டர்னு, அதோட சென்டென்ஸு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அப்புறம் ப்ரெசோர்னா யாப்பு இலக்கணம் சொன்னேன் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்சுவல் ஃபார்ம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்சுவல் ஃபார்ம் இருக்கணும். ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்லது ஆம்பிகுயஸ் அல்லது இதை சார்ந்ததாக இருக்கும். அதாவது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா சென்ட்ரல் பேட்டர்ன் என்ன, பர்டிகுலர் டு ஜென்ரல் சொன்னோம். ஸோ லிட்டரரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனலைசிஸ் எப்படி பண்ணணும், ஃபார்மு, ரிதமு, பேட்டர்னு, அதுக்கப்புறம் சென்டென்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பர்சோர் எல்லாத்தையும் வச்சு தான் அனலைஸ் பண்ணுறது தான் வந்து லிட்டரரி ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரக்சரில் அனலைஸ் பண்ணுறதுங்கிறது. சரிங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ டெக்ஸ்டல் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டிசைன் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம பார்க்கும்போது அது காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், சில நேரங்களில் ஆம்பிகியஸாகவும் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே வந்து இதுக்கு ரெண்டுக்குமான துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியும் அண்ட் ஃபிலாசபியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆம்பிகியூஸ்க்கு நீங்கள் வாங்கப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா சப்போர்ட்டுக்கு அதுவாக வர்றது எதுனா ஹிஸ்டரியும் ஃபிலாசபியும் தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபிலாசபியும் ஹிஸ்டரியும் வந்து காம்ப்ளெக்ஸும் ஆம்பிகியூஸும் வாங்கப்பான்னு அழைக்குமா. சரிங்களா, இப்போது இதில் ஒரு வீக்னஸஸ் இருக்குது. என்ன வீக்னஸ் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் அப்படிங்கிறது வந்து இண்டக்டிவ் மெத்தட்னு சொன்னோமா. இந்த மெத்தட் எது வந்து ஆன்டிதீசஸ் நேர் எதிர் அப்படின்னு சொல்லி நேர் எதிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிதீசஸுக்கு நேர் எதிர் எது சென்ட்ரல் பெட்டல். கொஷின் இப்படி கூட கேட்பாங்க, விச் இஸ் ஆன்டிதீசிஸ் அகெயின்ஸ்ட் ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொன்னால் அகெயின்ஸ்ட் டு ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சென்ட்ரிபெட்டல் பர்டிகுலர் அப்படிங்கிறது ஆன்டிதீசிஸ் எதிரானது எதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து சென்ட்ரிபெட்டல். ஓகேங்களா. ஆன்டிஃபியூகல் அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபியூகல்னு வரும் பாருங்கள். ஆன்டிஃபியூகல் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா டிடக்டிவ் மெத்தட், சென்ட்ரிபெட்டல் அப்படின்னா இண்டக்டிவ் மெத்தட். ஓகேங்களா. பொலிட்டிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் ஒரு குழப்பமான மனநிலை வரும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து அன்ரியலாக இருந்துச்சுன்னா அது வந்து டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, கிரிட்டிசிசம் அப்படின்னா வந்து அது ஒரு சயின்ஸுன்னு நம்ம சொன்னோம். ஸோ கிரிட்டிசிசம்ங்கிறதே ஒரு சயின்ஸ், பார்ட்லி சயின்ஸுன்னு சொன்னார் முன்னவே. ஸோ சயின்ஸாக அப்படின்னு பார்த்தோம்னா கிரிட்டிசிசம் பார்க்கும்போது இன்டெலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லிட்ரேச்சரோடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ்னு முழுக்க சொல்லாமல் ஒரு பார்ட்லி சயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ கிரிட்டிசிசம்கான சப்ஜெக்ட் லிட்ரேச்சருக்கான சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ்னாலும் கிரிட்டிசிசம்கான சப்ஜெக்ட் எது அப்படின்னா லிட்ரேச்சர். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போது இன்டெலெக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தீராத வளம். ஓகேவா. இன்எக்ஸிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெலெக்சுவல் நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம திங்க் பண்ணுறது எது ஒரு தீராத வளம், எவ்வளோ வேணால் திங்க் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு பவுண்ட்ரிங்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை லிட்ரேச்சர் வந்து இன்னும் எழுதாமல் விட்டுட்டாங்கன்னா எடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் யோசிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதுறதை படிச்சிங்கனாவே கிரிட்டிசிசம் பண்ணாவே அவ்வளோ இருக்காமா. சரியா. அதே மாதிரி ஒரு வேளை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இது வரைக்கும் எழுதுறதை நீங்கள் படித்து தீர்க்கவே உங்கள் காலம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தன் ஃப்ரை சொல்கிறார். ஓகேங்களா. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வர போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது எங்கெங்கே பிறந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேவா. ஓகே, இது அப்படியே ஒரே வீடியோவிலே பார்த்துடலாம். செகண்ட் வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் இது முடிச்சிடலாம். மொத்தம் இதில் 3 பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இண்டக்டிவ் மெத்தட் தான் பார்த்துட்ருக்கோம். சரியா. இண்டக்டிவ் மெத்தட் தான் இதுதான் சென்ட்ரல். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சென்ட்ரிபெட்டல் அப்படின்னு சொன்னோம். அந்த சென்ட்ரிபெட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து ஆன்டிதீசிஸ்ன்னு சொன்னோம். அந்த ஆன்டிதீசிஸில் தான் வந்து பொலிட்டிக்கலும் ஹிஸ்டாரிக்கலும் வந்து ஜாயிண்ட் ஆகுது, பேக்ரவுண்டாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸு. ஒரு சயின்ஸாக பார்த்தோம்னா கிரிட்டிசிசம் பார்க்கும்போது ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சரோட சப்ஜெக்ட் சயின்ஸு, கிரிட்டிசிசமோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரு. ஸோ ஒரு லிட்ரேச்சர் வந்து தீர்ந்து போச்சு, அது தீராதோட ஒரு வேலை தீர்ந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் எழுதுன கிரிட்டிசிசம் புக்ஸ் எடுத்து நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணால் உங்கள் லைஃப் பத்தாது அப்படின்னு சொன்னார். சரி, இப்போது எதெல்லாம் பிறந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா. இப்போ பர்த் ஆஃப் ஃபிசிக்ஸ் இப்போ சிம்பிள் நான் இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள். ஓகேவா.
ஓகே, இப்போ பார்த்தா ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நேச்சுரல் அண்ட் ஃபிலாசபிலேருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படின்னா சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அபவுட் நேச்சர் அப்படிங்கிறது தான் வந்து ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? இப்போது செகண்டாக பார்க்கும்போது நம்ம சோசியாலஜி எங்கே பிறந்துச்சு அப்படின்னா மாரல் ஃபிலாசபி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்த் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஃபிலாசபி, நேச்சுரல் ப்ளஸ் நாட் அ ஃபிலாசபி, நேச்சுரல் ஃபிலாசபி. அது சோசியாலஜிங்கிறது மாரல் ஃபிலாசபி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ சோசியல் அப்படின்னா சொசைட்டி வேல்யூ பற்றி படிக்கிறது தான் சோசியல் வேல்யூ சோசியாலஜின்னு சொல்லுவோம். அதுமாதிரி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தது. கரெக்டாக? நேச்சுரல். இப்போ ஃபிசிக்ஸ்னால் என்ன சொல்ல, நேச்சருடைய ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, சமூக மாறல்களுக்கு வேணும்னு நினைக்கிறது வந்து சமூகம் சார்ந்து மாறக்கூடிய விஷயங்கள், சமூகத்துக்காக கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சோசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட துணை எது? மாடர்ன் சயின்ஸ். இப்போ வந்து நம்ம நார்மலாக சயின்ஸு பார்ட்லி சயின்ஸுங்கிறது தான் நம்ம லிட்ரேச்சர் சொன்னோம். இப்போ மாடர்ன் சயின்ஸு எங்கே டெவலப் ஆச்சு, அதோட துணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் சோசியாலஜியும். இந்த மேலே கொடுத்தா இந்த ரெண்டுமே ஞாபகம் வருதா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸோட பர்த் எது? நேச்சுரல் ஃபிலாசபி. சோசியாலஜியோட பர்த் வந்து மாரல் ஃபிலாசபி. ஓகேங்களா? இந்த ரெண்டு துணையாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா சயின்ஸுக்கு. அப்போ சயின்ஸோட 2 பிரிவுகள் தான் ஃபிசிக்ஸும் சோசியாலஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பீரியட்ஸ். இதில் என்னென்ன பீரியட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸும் அஸ்ட்ரானமி எப்போ வந்துச்சு? ரினைசன்ஸ் பீரியட் 17th centuryல வந்துச்சு. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து எப்போ வந்துச்சுன்னா 18th century. ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி. நம்ம புக்ஸ் நம்மளுடைய சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் சம்மந்தமாக வரும். இல்லைன்னா சயின்ஸ், பியோர் சயின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் தான் கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி எங்கே பிறந்துச்சு அப்படின்னா 19th century. ஃபஸ்ட்டு 17th ஆரம்பிக்குது. 17th century, 18th century, 19th century. இப்போது சோசியல் சயின்ஸு எப்போ பிறந்துச்சு? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம ஸ்கூலோட சிலபஸ் புக்கில் இருந்துச்சுல்ல, 10th அந்த மாதிரி தான், 11th 12th அந்த தான். ஸோ அதேமாதிரி சோசியல் சயின்ஸ் எங்கே பிறந்துச்சு அப்படின்னா 20th century. 17, 18, 19, 20 முடிஞ்சிச்சா? இப்போ இந்த 20ஆவதுலேயே சிஸ்டமேட்டிக் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. சிஸ்டமேட்டிக் கிரிட்டிசிசம்னு என்ன? ஒருத்தன் வந்து நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒருத்தனுடைய லைஃப்பை பற்றி சொல்கிறது தான். நம்ம லைஃப்பில் இப்போ லிவிங் லைஃப் இருக்குல்ல, ஸோ ப்ரெசென்ட் லைஃப், அட் ப்ரெசென்ட் அதை. ஓகேங்களா? 1951 அவர் சொல்கிறார். அவர் இப்போ எழுதுனது வந்து பப்ளிஷ் ஆனது வந்து ஆர்கிடைப் லிட்ரேச்சர் வந்து பப்ளிஷ் ஆனது 1951. அவரோட காலகட்டத்தில் சிஸ்டமேட்டிக் கிரிட்டிசிசம்ங்கிறது பாப்புலராக இருந்திருக்கு போல். சரியா? நான் சொல்கிறது வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லி கடைசியாக அவர் வந்து சொல்கிறார். ஓகேவா? அதே மாதிரி இப்போது கிரிட்டிசிசம் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? ஓகே, இப்போது ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் பிரிக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சர்னால் நமக்கு என்னென்னு சொல்லுவோம்? ஒரு ஃபார்ம். இது வந்து அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு ஃபார்மு அல்லது ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் கிரிட்டிக் அனாலிசிஸ். அது என்ன நடந்துச்சு, முன்கூட்டி நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். சரி, இப்போ இதில் வந்து பியோர் இண்டக்டிவ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? எது வந்து பியோர் இண்டக்டிவ் மெத்தட் மட்டுமே வச்சுக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னா அது வந்து பர்டிகுலராக அதை ரேண்டம் அன்சிஸ்டமேட்டிக்காகவும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, அதாவது பியோராக இண்டக்டிவ் வில் கெட் இங்கே பாருங்க. ஓகேவா? இப்போது பியோராக இண்டக்டிவ் வில் கெட்டஸ்ட் லாஸ்ட் ஆஃப் ஹேப்பஸர்னா ரேண்டம் அன்சிஸ்டமேட்டிக்னு சொல்கிறாங்க கெஸ்ஸிங்ஸு. பியோர் டிடெக்டிவ் அப்படிங்கிறது வில் லீட் டு இன்ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஓவர் சிம்பிளிஃபை பீஜியன் ஹோலிங் அப்படின்னு சொல்லி. ஹோலிங் அப்படின்னா வந்து ஹேரோ, அதாவது பெட்டியில் அடைக்கப்பட்ட ஒரு குறுகலான அப்படின்னு அர்த்தமா. அதாவது பியோரான இண்டக்ஷன் அப்படின்னா அது வந்து நிறைய ரேண்டம் அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்குமாமா. ஓகேங்களா? ஆனால் அந்த அதாவது இன்ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா ஒரு முறை இல்லாமல் போச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா பிஜியன்னா அந்த புறா மாடம் இருக்குல்ல, அந்த பிஜியனோடைய ஹோல்டிங் அந்த இதுக்குள்ளே ஒரு அடைக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ லெட் அஸ் நவ் அட்டெம்ப்ட் a few tentative steps in each direction beginning with the inductive one அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன, டிடக்டிவ் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதா சொன்னோம். இப்போ இது வரைக்கும் ஹோல்சமாக வந்து பார்த்தோம்னா கான்செப்ட் என்ன, ஆர்கிடைப்னா என்ன, அது எதை சார்ந்தது, அதில் என்னென்ன பர்டிகுலர் ஜென்ரல்னா என்ன, இண்டக்டிவ்னா என்ன, டிடக்டிவ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். அதில் பீரியட்ஸ் என்னென்ன, எந்தெந்த பீரியடில் என்னென்ன தோன்றுச்சு அப்படிங்கிறது, அதே மாதிரியே எது பர்த்து என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் எதுக்கு எது சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்சால் டிடக்டிவ் மெத்தடும் சேர்த்து நம்ம அதில் முடிச்சிடலாம். டிடக்டிவ் மெத்தட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் கேட்ட ஒரு கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம எக்ஸாம் நம்ம க்ராக் பண்ணுறோம், டாப் பொசிஷனுக்கு போகிறோம். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட்.